அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு 8th புக்ல 5th லெசன் பிசிக்ஸ்ல 5வது லெசன் மின்னியல் எலக்ட்ரிசிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது ஒரு பொருள் வந்து நடுநிலை தன்மையில இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னா அது எப்ப பாசிட்டிவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்களை இழந்தால்தான் பாசிட்டிவ் ஆகுமே தவிர ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வாங்கிக்கிறதுனால அது பாசிட்டிவ் ஆகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், எலக்ட்ரானை இழந்தா பாசிட்டிவ் போடுவோம், எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் நெகட்டிவ்னு போடுவோம் இல்லைங்களா, மைனஸ் போடுவோம் இல்லைங்களா. ஸோ எலக்ட்ரானை இழக்கிறனால பாசிட்டிவ் ஆகுது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் பாசிட்டிவ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க. நேர்மின்னூட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினை மற்றொரு நேர்மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே கொண்டு செல்லும் பொழுது அவை ஒன்றை விட்டு ஒன்று விலகுகின்றன. ஆனால் நேர்மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே எதிர்மின்னூட்டம் பெற்ற எபோனைட் தண்டினை கொண்டு வரும் பொழுது அவை ஒன்றை ஒன்று கவர்கின்றன. தண்டுகளுக்கிடையே உள்ள தூரம் குறையும் பொழுது விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த காந்தவியல் லெசன்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா, நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு துருவங்கள் இருக்கு. நார்த்து சவுத்தோ சவுத்து நார்த்தோ, அதாவது எதிரெதிர் துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று வந்து கவரும். இதுவே வந்து நார்த்தும் நார்த்தும் சவுத்தும் சவுத்தும் ஒன்றை ஒன்று விலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான். பாசிட்டிவ் சார்ஜும் ஒன்றை ஒன்று விலக்கும். அதே மாதிரி நெகட்டிவும் கூட அப்படிதான் நடந்துக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் ஒன்றை ஒன்று வந்து கவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ கண்ணாடி துண்டு நேர்மின்னூட்டத்தோட இருக்கும் பொழுது மறுபடியும் நேர்மின்னூட்டம் பெற்ற துகளையே வந்து அங்க கொண்டு போனோம்னா ஒன்னு விட்டு ஒண்ணு விலகிதான் போகும். இதுவே நேர்மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டு கிட்ட எதிர்மின்னூட்டம் பெற்ற எபோனைட் தண்டனை கொண்டு போகும் பொழுது ஒன்னோட ஒண்ணு வந்து கவர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடவே இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். தண்டுகளுக்கு இடையே உள்ள தூரம் குறையும் பொழுது விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதையாவது ஒண்ணு விட்டுருங்க, ரெண்டு கண்டிஷன் தான் நடக்கணும். ஒன்றை ஒன்று ஈர்க்கணும், இல்லைன்னா ஒன்றை ஒன்று விளக்கணும். ஸோ ரெண்டுமே எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு விஷயமுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தள்ளி இருக்கிற வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காது. ஸோ கிட்ட வரதான் அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை அல்லது விளக்கு விசை அப்படிங்கிறது அந்த ரெண்டு தண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய தூரம் குறையும் பொழுதுதான் அதிகரிக்கும், இன்னுமே ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க. ஸோ இந்த செயல்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பெருசாக நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் சும்மா வந்து சின்ன இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க. மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின்கடத்திகள் எனப்படும். அலுமினியம், தாமிரம் போன்ற உலோகங்கள் மின்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள் மின்காப்பு பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள் ஆகியன மின்காப்பு பொருள் ஆகும். ஸோ இது வந்து மின்காப்பு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மின் கடத்தாத பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி அந்த மின் துகள்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தனக்குள்ள பாய அனுமதிச்சா மின் கடத்தும் பொருள், தனக்குள்ள பாயறக்கு அனுமதிக்கல அப்படின்னா மின் கடத்தா பொருள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உலோகங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அலுமினியம், தாமிரம், இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ இவங்க எல்லாம் வந்து மின் கடத்தும் பொருட்கள். இதுவே ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இது எல்லாம் மின் காப்பான்கள்னு சொல்லலாம், அல்லது மின் கடத்தா பொருட்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் நம்ம காப்பர் ஒயரை வந்து உள்ள கரண்ட்டை பாஸ் பண்ணி கொண்டு போற ஒயர் வந்து காப்பர்லையும், அது வந்து நம்மள வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை சுத்தி வந்து பிளாஸ்டிக் வயரையும் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி டேப் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க. 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின்காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்படுகிறது. தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியே வெர்சோரியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலோக ஊசியானது அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருட்களால் ஈர்க்கப்படும். ஸோ இந்த பாக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நிலைமின்காட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு லைன்ல பாத்திரலாம். பொருள் ஒன்றில் மின்துகள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி நிலைமின்காட்டி. அதாவது ஒரு பொருள் இருக்கு, அதுல வந்து மின்துகள் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் இந்த நிலைமின்காட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமின்காட்டியில ஒரு ஊசி ஒண்ணு தொங்க விட்டுருக்காங்க, அந்த ஊசியோட பேரு வெர்சோரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெர்சோரியம் நிலைமின்காட்டியை உருவாக்குனவங்க யாருன்னா வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க எந்த இயர்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1600ஆம் ஆண்டு.
சோ இப்ப இந்த ஊசி என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். இந்த ஊசி கிட்ட மின்னூட்டம் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வரும் பொழுது இந்த ஊசியை வந்து அந்த மின்னூட்டம் இருக்கிற பொருள் வந்து ஈர்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படிதான் இதுல வந்து மின்துகள் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும். கீழே அமர்ந்து தலையை குனிந்து கொள்வது நல்லது. அதை விட வாகனங்களுக்குள் இருப்பது மிகவும் பாதுகாப்பானது. வாகனங்களின் உலோக பரப்பு நிலைமின் தடுப்புரையாக செயல்பட்டு வாகனத்திற்குள் அமர்ந்திருப்பவர்களை மின்னலானது தாக்காமல் அது பாதுகாக்கிறது. ஸோ இடி மின்னல்லாம் வந்து இடிக்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ்லயோ அல்லது மரத்துக்கு கீழேயோவெல்லாம் வந்து நம்ம நிக்க கூடாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அதுக்கான கோலா வந்து நம்மளே வந்து நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வந்து கீழே உட்காந்து தலையை குனிஞ்சுக்கணும், இல்லைன்னா வாகனங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ்குள்ள உட்காந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வண்டி வாகனங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த உலோக பரப்புங்கிறது நிலைமின் தடுப்புரையா செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நம்மளால வந்து மின்னல் வந்து அஃபெக்ட் பண்ணாம நம்ம ரொம்ப சேஃபா இருக்க முடியும். அடுத்தது பாருங்க, மின்னல் ஒரு மரத்தை தாக்கும் பொழுது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது. ஸோ மின்னல் தாக்குற மரம் வந்து பட்டு போறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மின்னல் வந்து மரத்து மேல விழுகுது இல்லைங்களா, அந்த இடிமண்ணல். ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னா பயங்கரமான ஒரு ஹீட் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் வந்து அந்த மரத்துல இருக்கக்கூடிய மொத்த தண்ணீரையும் வந்து உறிஞ்சிடும். ஸோ டீஹைட்ரேட் ஆயிரும் அந்த மரத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே. ஸோ அதனால ஈஸியா அந்த மரம் வந்து எரிஞ்சு போயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. சோ இந்த ஈல்ங்கிற மீன் வந்து 650 வாட்ஸ் அளவுக்கு வந்து மின்சாரத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த 8th புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து ஒரு டிராபேக்கும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தொடர்ச்சியா மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா சீக்கிரமா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மின்னூட்டமும் வந்து மின்னெருக்கம் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை தொடும்போது எந்த ஃபீலிங்குமே இருக்காது. அதனால மின்னதிர்வை வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதா இருந்தாலும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க, பக்க இணைப்பு சுற்றுக்கும் தொடர் இணைப்பு சுற்றுக்கும் நடுவுல உள்ள வித்தியாசங்கள். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளும் சம அளவிலான மின்னோட்டம் பாயும். சோ இங்க பாருங்களேன், இதுதான் பக்க இணைப்பு, இதுதான் தொடர் இணைப்பு, இதுதான் பக்க இணைப்பு. தொடர் இணைப்புல பாருங்களேன், சோ இங்க ஸ்டார்ட் ஆகுற கனெக்ஷன் இதுதான் ஏ, ஓகேங்களா. ஏல இருந்து பிக்கு போகுது, பில இருந்து சிக்கு போகுது, சில இருந்து டி, டில இருந்து இ, மறுபடியும் இல இருந்து எஃப். ஸோ இங்க ஏல ஸ்டார்ட் ஆகி எஃப் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து அப்படியே வந்து தொடரா அமைஞ்சிருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் தொடர் இணைப்பு. பட் இங்க பாருங்க, ஸோ இங்க இருந்து இங்க போகுது, அதே மாதிரி இங்க இருந்து I2க்கு போகும், I3க்கு போகும், I1க்கும் போகும். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து ரெண்டு பக்கம் வந்து ஷேர் பண்ணி போகுது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பேரலா ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லுவோம், பக்க இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மின்சுற்றில் அனைத்து கூறுகளிலும் சம அளவிலான மின்னோட்டம் பாயும். ஏன்னா வேற வழியே இல்லை, இவங்க ஒருத்தர் தான், எல்லா விஷயத்தையுமே வந்து இவங்க ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஈக்குவலா தான் பாஞ்சாகணும். இதுவே பாருங்க, பக்க இணைப்பு சுற்றுனா ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல்கள் மின்கலன்களில் இருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கிருந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஐ போகுது இல்லைங்களா, இந்த ஐ வந்து மூணுக்குமே ஈக்குவலா போகணுமா அப்படின்னு கேட்டா மூணுக்கும் ஈக்குவலா போகணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இங்க I1 I2, ஆனா ஆக மொத்தத்துல இந்த ஐயோட வேல்யூ வந்து இந்த I1 I2 I3 இந்த மூணையும் பிளஸ் பண்ணி பார்த்தா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். மற்றபடி இந்த மூணுலயுமே சம அளவு இருக்கும் இல்லை அப்படின்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கொடுக்கல. அடுத்தது பாருங்க, மின்சுற்றின் கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தின் கூடுதல் மின்கலன்களின் மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்கும். சோ இந்த இடத்துல இவங்க பக்க இணைப்பு சுற்றுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் சமமாக இருக்கும். சோ இந்த டோட்டல் மின்சுற்றுல எல்லா கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தமும் சமமாகத்தான் இருக்கும், எந்த டிஃபரன்ஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க மொத்தமா வந்து இந்த கூடுதல்கள் வந்து மொத்த மின்னழுத்தத்துக்கு சமமா இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ அப்படியே பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. தேர்ட் பாயிண்ட், அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இங்க பாருங்களேன், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே ஒன் பை ஒன்னா கனெக்டிங்ல இருக்கு இல்லைங்களா. இங்க பாருங்க, பக்க இணைப்பு சுற்றுனா அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், ஒரு பக்கம் ஒன்னு இருக்கு இல்லைங்களா. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைபட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. எதுல? தொடர் இணைப்பு சுற்றுல. ஏன்னா இவங்க எல்லாருமே கண்டினியூஸா வந்து கனெக்டடா இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து லைட்டா வந்து கட் ஆச்சுன்னா கூட டோட்டலா அந்த சர்க்கியூட்டே ஃபுல்லா வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் அப்படிங்கிறது ஆகாது. ஆனா இங்க பாருங்களேன், பக்க இணைப்புல ஏதேனும் ஒரு மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறுகள் வழியாக மின்னோட்டம் பாயும்.
எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க இருந்து போற கரண்ட் வந்து I2ல வந்து போகல, ஏதோ சம் ஃபால்ட் இங்க இருக்கு அப்படின்னா அதுக்காக I1ம் I3யும் எரியாம இருக்குமான்னு கேட்டா இல்ல. I1 I3 எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ் அப்படிங்கிறது நடந்தாலும் அது மத்த யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. எதுலன்னா பக்க இணைப்பு சுற்றுல. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க சொல்லடைவு. மின்கலம் அப்படின்னா என்ன? மின்னாற்றலை சேமித்து வைக்கும் சாதனம். மின் சுற்றுனா மின்சாரம் பாயிர அந்த பாதைக்கு பேர் தான் மின் சுற்று அப்படின்னு சொல்லுவோம். மின் துகள் அப்படின்னா பொருள்கள் ஒன்றையொன்று விளக்கவோ அல்லது ஈர்க்கவோ தேவையான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள் தான் மின்துகள். மின்துகள் வந்து 2 வகையா இருக்கு. நேர்மின் துகள், எதிர்மின் துகள் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டம்னா மின்கடத்தியில் பாயும் எதிர்மின் துகள்களின் ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்கள் அப்படின்னா அணுவில் உள்ள எதிர்மின் தன்மை கொண்ட சிறு துகள். இதுவே புரோட்டான்னா நேர்மின் தன்மை கொண்ட துகள். எதில் இருக்கும்? அணுவின் உட்கருவில் இருக்கும். நிலைமின் காட்டி அப்படின்னா பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் ஒரு கருவி. அடுத்து பாருங்க உராய்வுனா ஒரு பொருள் அல்லது அதன் பரப்பு மற்றொரு பொருள் அல்லது அதன் பரப்பின் மீது சறுக்கும் பொழுது ஏற்படும் விசை. ஸோ ஒன்னோட ஒண்ணு உரசும் போது வந்து ஒரு விசை வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதைத்தான் வந்து உராய்வுன்னு சொல்லுவோம். மின்னுருகி அப்படின்னா உலோக கலவையால் ஆன ஒரு கம்பி. இது அதிக மின்தடையும் குறைந்த உருகுநிலையும் கொண்டது. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி கேட்கலாம், அதிக மின்தடையையும் குறைந்த உருகுநிலையும் கொண்ட உலோக கலவையால் ஆன ஒரு கம்பி டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எதுனா மின்னுருகி. அடுத்து பாருங்க வோல்ட்னா மின்னழுத்தத்தின் அலகு. அடுத்தது மின்னழுத்தம் அப்படின்னா என்ன? மின்தன்மை உள்ள பொருட்களை சூழ்ந்துள்ள மின்புலத்தால் ஏற்படும் அழுத்தத்தை தான் மின்னழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஸோ புக் பேக் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ்ல போயிட்டு அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.